Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையானது அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகும் என அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழையால் தென்னிந்திய பகுதிகள் மழையை பெற்று வந்தன. தற்பொழுது அது 2 நாட்களில் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனை அடுத்து என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்கள்ல தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தென்மண்டல வானிலை தலைவர் பாலச்சந்திரன் இந்த குறிப்பிட்டனர். பொங்கலுக்கு பிறகாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கும் எனவும் பொங்கல் வரைக்கும் தமிழகத்துல லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பாலச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் அடுத்த 2 தினங்கள்ல வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பெரும் மழையை தரக்கூடிய ஒரு பருவமழையாகத்தான் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது இருந்து வந்தது. நடப்பாண்டுக்கு, அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை என்பது அடுத்த 2 தினங்கள்ல தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அடுத்த 2 தினங்கள் வெளியாகும் என குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த தென்னிந்திய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல வடகிழக்கு பருவமழை தற்பொழுது விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருந்தது எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையுடைய அளவு என்பது இயல்பை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 13ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை என்பது விலகியது. ஆனால் இந்த முறை பொங்கல் முடிந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சற்றே காலதாமதமாக இந்த தென்னிந்திய பகுதிகளிலிருந்து இந்த வடகிழக்கு பருவமழை என்பது விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.